கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சிவன் பக்தரின் அழகான வாழ்க்கை சம்பவத்தை நான் இதில் சொல்ல வருகிறேன், கேளுங்கள். இந்த பக்தருக்கு வயது முதிர்ந்த ஒரு தாய் இருந்தார். அவரது தாய் தன் குழந்தைகளை வளர்த்து அவர்களை உயர்வடைய செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருந்தார். அவர் தனக்கென்று இதையும் கேட்டதில்லை மகனிடம். முதன்முறையாக தன் மகனிடம் காசிக்கு சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவித்திருந்தார். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து நிறைவேற்றிக் கொடு என்று அவர் வேண்டினார். தனது தாய் மீது அளவில்லா அன்பு கொண்ட அம்மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் பொருள் வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்ட அவர் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர்களிடம் பிரியா விடை பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவக்கினார். இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முற்பட்டார்கள். அது ஒரு நீண்ட பயணமாக இருந்தது. பல வாரங்கள் கடந்த நிலையில் பயண கலப்பில் அந்த வயது முதிர்ந்த தாய் பலகீனம் அடைந்துட்டாங்க. அவரால் தொடர்ந்து நடக்கவே முடியல. ஆகவே அந்த பக்தர் தனது தாயை தோளில் தூக்கிக் கொண்டு நடக்க துவங்கினார். தனது முழு பலமும் சீறு நிலையிலும் கூட நடந்து கொண்டிருந்த அவரிடம் தனது தாயின் ஆசையை என்ன விலை கொடுத்தாவது பூர்த்தி செஞ்சு விட வேண்டும் என்று ஒரு முனைப்பு இருந்து கொண்டே இருந்தது. அந்த நீண்ட பயணத்தில் ஒரு காட்டு வழியில் பயணிக்க நேர்க்கையில் அங்கு ஒரு மணி ஓசையை அவர் கேட்டார். அந்த அத்துவான காற்றுக்குள் அப்படி ஒரு மணி ஓசையை கேட்பது ஒரு இசைவான விஷயம் தானே. யார் மாட்டு வண்டியில் வருவது என்று அவர் பார்த்தபோது ஒற்றை மாடு பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டி என தெரிந்தது. பொதுவாக ஒற்றை மாடு பூட்டப்படும் வண்டிகள் உள்ளூர் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடியவை. தொலைதூர பயணத்திற்கு எப்போதும் இரட்டை மாடு பூட்டப்படும் வண்டிகள் தான். ஆனால் அந்த காட்டின் அடர்ந்த மைய பகுதியில் ஒரு ஒற்றை மாடு பூட்டப்பட்ட வண்டி வந்து கொண்டிருந்தது. தனது தாயை தோளில் சுமந்து கொண்டிருந்த இந்த மனிதனின் அருகில் அந்த மாட்டு வண்டி நின்றது. உள்ளே ஏறுங்கள் என்றார் மாட்டு வண்டி ஓட்டினார். ஏறிக்கொண்டனர். தனது தாயை வண்டியின் உள்ளே பத்திரமாக அமர வைத்தார் மகன். வண்டி நகர துவங்கியது. தனது தாயை வண்டியில் கூட்டி செல்வது குறித்து மகிழ்ச்சி விட்ட மகன் சிறிது நேரத்திற்கு பின் ஒரு விஷயத்தை கவனித்தார். வழக்கமாக மாட்டு வண்டிகளில் செல்லும் போது பாதையில் மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் ஏதும் உணரப்படவில்லை என்பதை உணர்ந்தார். பொதுவாக மாட்டு வண்டிகளில் மேடு பள்ளங்களில் போகும்போது அதன் அதிர்வுகள் தாங்குவதற்கான எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போல இருந்தது. வண்டியின் சக்கரத்தை கவனித்து பார்த்தபோது அவை சுழலவில்லை. பின் அவர் காலையினை பார்த்தார். அது கால் மடக்கி அமர்ந்தவாறு இருந்தது. ஆனாலும் வண்டி சென்று கொண்டிருந்தது. பின் அவர் ஓட்டுநரை பார்த்தார். அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருந்தது. அது வெறுமையான முகம். அந்த ஆடைக்குள் ஒன்றுமில்லை. அவர் தனது தாயை பார்த்தார். அவர் பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தார். அவரது தாய் உடனே எழுந்து உட்கார்ந்து, நாம் வந்து சேர்ந்து விட்டோம், அவர் இங்குதான் இருக்கிறார், நான் போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தனது உடலை அங்கேயே துறந்தார். ஒரு அழகான பதிவு. அந்த தாயை காசி வரைக்கும் கூட பகவான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அந்த தாயுடைய வேண்டுதல்ல பகவானே வரக்கூடிய வழியில காட்சி அளிச்சு அந்த தாய்க்கு மோட்சம் கொடுத்துட்டு அழைச்சிட்டும் போறாரு. இதுல இருந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒரு நோக்கத்தோட போறோமோ அந்த நோக்கம் நம்மளை தேடி வரும் என்பதை சொல்கிறது.